உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். லைவா ஒன்று அந்த பூஜையை வந்து உங்களுக்கோசரம் உங்கள் பேர் எடுத்து உங்கள் நாம நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் சொல்லி அந்த மாதிரி பண்ணுவோம். இந்த ரெக்கார்டட் வெர்ஷனாகவும் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம். இப்போ இந்த ருத்ராட்ச பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க சார், இல்லை என்ன மாதிரி பண்ணுவீங்க சார்? அது ருத்ராட்சத்தை 108 பூவா வந்து பண்றது. சிவனுக்கு வந்து வில்வத்துல பூஜை பண்றது வந்து ரொம்ப ஆதான்ல சொன்ன ப்ரெடிக்ஷன். நான் சொன்னேன் இந்தியா வந்து 50 ஓவர் கப்பை வந்து வின் பண்ணோம், அது நடந்தது. இந்தியா வந்து T20 சீரீஸை வந்து வின் பண்ணணும்னு அது நடந்தது. சாம்பியன் டிராஃபி வந்து கண்டிப்பாக இந்தியா வந்து செமிஃபைனல்ஸில் போகும். சிவனுக்கு வந்து ஒரு காலத்துக்கு பூஜை பண்ணணும். நீங்கள் எங்களுடைய ஆதேஷுடைய நம்பர் வந்து கொடுத்துருக்கோம், அதை வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம். ருத்ரச்சமக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சார், அது வந்து எப்படி பண்ணுவீங்க? எவ்வளோ நேரம் அந்த டியூரேஷன்லாம் இருக்கும்? ருத்ரத்துக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 11 அணுவாகம் இருக்கு. ஒரு வாட்டி ருத்ரம் சமக்கம் சொல்லும்போது அதுக்கு வந்து அபிஷேகம் சிவனுக்கு பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஆசீர்வாதம் பண்ணி பண்ணுவாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதேஷ் சுவாமிநாராயணன் டெம்பிளோட நிர்வாகி மற்றும் ஜோதிட துறையில 25 வருடங்களுக்கும் மேல அனுபவம் வாய்ந்த KP கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? அப்படி இருக்கேன், இறைவன் அருளால். கண்டிப்பா நீங்க வந்தாலே ஏதாவது ஒரு ஸ்பெஷலான விஷயத்தோடு தான் வருவீங்க. ஸோ அந்த வகையில கூடிய சீக்கிரம் வந்து சிவராத்திரி வரப்போகுது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்மளோட நேயர்களுக்காக தெரியாத பல விஷயங்களை சொல்லுவீங்க. ஸோ சிவராத்திரி அப்படிங்கிற காலம் வந்தாலே எல்லாரும் நைட்ல கண்முழிக்கணும், விடிய விடிய கண்முழிப்பாங்க. அதையும் தாண்டி இந்த 4 கால பூஜை, இந்த பூஜைகள்லாம் நிறைய பண்ணுவாங்க சார். ஸோ இப்போ இந்த ஆதேஷ் நாராயணன் சுவாமி டெம்பிள்ல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றீங்க? இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்? மேடம், ஆதேஷ் சுவாமிநாராயணன் டெம்பிளில் நாங்கள் வந்து எலாபரேட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து நான் வந்து சிவனுக்கு வந்து ஒரு காலத்துக்கு பூஜை பண்ணணும், 2 காலத்துக்கு பூஜை பண்ணணும், 3 காலத்துக்கு பூஜை பண்ணணும், இல்லை 4 காலமே நான் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஆதேஷுடைய நம்பர் வந்து கொடுத்துருக்கோம், அதை வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம். அதாவது அந்த பூஜை வந்து எங்களுடைய ஆதேஷ் ப்ரீஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்தந்த காலத்தில் வந்து கூப்பிட்டு லைவாக ஒன்று அந்த பூஜையை வந்து உங்களுக்கோசரம் உங்கள் பேர் எடுத்து உங்கள் நாம நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் சொல்லி அந்த மாதிரி பண்ணுவோம். அப்படி இல்லை சார் என்னால் கொஞ்சம் கண்ணு முழிக்க முடியல, அதை வந்து ரெக்கார்டட் வெர்ஷனாக வந்து கொடுத்துருங்க அப்படின்னா அந்த ரெக்கார்டட் வெர்ஷனாகவும் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம். 2வது வந்து இந்த பூஜையில் வந்து அபிஷேகம்ன்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்கு. இந்த அபிஷேகத்தையும் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ கோவிலில் வந்து போனீங்கன்னா பெரிய க்யூவில் நிற்கணும், ரொம்ப வேர்க்கும். ஏன்னா சிவன் கோவில் யூஸ்வலாக ஹாட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பூஜை பண்ண முடியாது. ஏதாவது விஐபியாக இருந்தீங்கன்னா தான் 4 காலமும் உங்களுக்கு வந்து பூஜை பண்ணி வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கோவிலில் தான் வந்து உட்கார வேண்டியதாக இருக்கும். சில கோவிலில் வந்து ஓதுவார் வந்து ஓதுவாங்க. அது நம்மளுக்கு வந்து புரியுமா? தமிழ்லாம் இப்போ வர ஜெனரேஷனுக்கு தமிழ் புரியுமான்றது வந்து டவுட்டு. பட் அந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஆனால் இந்த சிவராத்திரிக்கு வந்து உங்கள் வீட்டிலேருந்தே உங்கள் வீட்டோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்தே நீங்கள் வந்து வீடியோவில் வந்து ஃபுல் பூஜையை வந்து உங்களுக்குன்னு பண்ணுறதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி பூஜையை வந்து காம்பிடெண்ட்டாக இருக்கிற எங்களுடைய ஆதேஷ் வாத்தியாருங்க வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரீவியஸாக வந்து பூஜையை வந்து புக் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேஸ் முன்னாடி 3 டேஸ் முன்னாடி வந்து புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச டைம் ஸ்லாட், இப்போ சில பேருக்கு டைம் ஸ்லாட்லாம் இருக்கும், அந்த மாதிரி டைம் ஸ்லாட் அவைலபிளாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பூஜை வந்து ஆதேஷில் வந்து நாங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருப்போம். நீங்கள் வந்து கேஷ் வந்து தர வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த எல்லாமே பேமெண்ட் வழியாக வந்து பண்ணலாம். வந்த உடனே எங்களுடைய கால் சென்டர் டீம் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து
அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி அந்த பூஜை முடிஞ்ச உடனே அதுக்கான ருத்ராட்சம், வில்வம், சந்தனம், குங்குமம், விபூதி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவில் எங்கே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பிரசாதமாக வந்து அனுப்பிச்சிடுவோம். ஃபாரின்ல இருந்தால் அனுப்புறது வந்து கஷ்டம். காரணம் என்னன்னீங்கன்னா அந்த ஒயிட் பவுடர் வந்து அது வந்து கொக்கைன் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதர் தன் தட் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வீட்லேருந்து ஃபஸ்ட் டைம் இது வந்து ஆதேஷில் வந்து நாங்கள் பண்ணுறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் சிவராத்திரியெல்லாம் பண்ணியிருக்கோம். இது நிறைய பேருக்கு ரீச் அவுட் ஆகணும், நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால தான் இந்த வாட்டி ஆதேஷ் சுவாமிநாராயணன் டெம்பிளில் நாங்கள் வந்து எலாபரேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ருத்ராட்ச பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க சார், அதெல்லாம் உங்களோட இங்க பண்ணுவீங்களே, என்ன மாதிரி பண்ணுவீங்க சார்? மேடம், ருத்ராட்ச பூஜை அப்படின்றது வந்து அது ருத்ராட்சத்தை 108 பூவாக வந்து பண்ணுறது. அந்த மாதிரி வந்து அது வந்து ரேட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக வந்து வில்வம், சிவனுக்கு வந்து வில்வத்தில் பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப இது. ருத்ராட்சம் வந்து நைவேத்தியமாக வச்சுட்டு அந்த ஒரு ருத்ராட்சத்தை ஒரு கால பூஜைக்கு அவங்க வந்து எடுத்துப்பாங்க. அதே மாதிரி 4 கால பூஜை பண்ணிங்கன்னா 4 இது பண்ணுவோம். ஸோ ருத்ராட்ச மண்டபம்ன்றது வந்து இது ராமேஸ்வரத்தில் பதஞ்சலி மண்டபம் தான் இருக்குது. அந்த ருத்ராட்சத்தில் பூஜை பண்ணலாம், ப்ரொவைடட் தே ஆர் வில்லிங் டு பே அப் தட் ப்ரைஸ். அவ்வளோதான். இப்போ 4 கால் பூஜை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த பூஜையில என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுவீங்க? இப்போ ஒரு கிளைண்ட் வந்து நேர்ல வர முடியல, இப்போ தூரத்துல ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க, ஸோ அவங்க எப்படி சார் அது கூட கனெக்ட் பண்ணிப்பாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 4 காலம் வந்து 6, 9, 12, 4 மணிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நாங்கள் கால் பண்ணுவோம். அவங்க லைவ் வீடியோ காலிங்கில் வரலாம். வாட்ஸ்அப்போ, போட்டிமோ, இல்லை வேறு ஏதாவது வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வழியாக அவங்க வந்து இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் டீமு, ஜூமு அந்த மாதிரி ஏதாவதுல அவங்க வந்து வந்துக்கலாம். அதை வந்து இங்கே வந்து ப்ரீஸ்ட் வந்து அவங்க பேர் எடுத்து சங்கல்பம் எடுத்து, இப்போ உங்கள் பேர் எடுத்துக்கலாமே, உங்கள் பேர் ஷாம்லா, உங்கள் நட்சத்திரம் வந்து என்ன நட்சத்திரம்? கார்த்திகை அப்படின்னா பயங்கர கோவம் வரும். அண்டு கார்த்திகை வந்து முருகரோட நட்சத்திரம். ஸோ வீட்டில் வந்து யாராவது முருகரை நிறையா வேண்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க உங்கள் பேர் சொல்லி உங்கள் நட்சத்திரம் சொல்லி அதை வந்து லைவாக வந்து நாங்கள் வந்து பூஜை பண்ணுவோம். அந்த பூஜை முடிச்சுட்டு வாத்தியார் வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணுவார். இப்போ சப்போஸ் நீங்கள் வர முடியல அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவை எடுத்து அதுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த வீடியோவையும் உங்களுக்கு வந்து அமுச்சு வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காத்தால அந்த கொரியர் ஓப்பன் ஆன அப்புறம் உங்களுக்கு வந்து பிரசாதம் வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். அதே மாதிரி ஜென்ரலாக கும்பலாக பூஜை பண்ண மாட்டோம், எல்லாருக்கும் சங்கல்பம் எடுத்து பூஜை பண்ண மாட்டோம். இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்து பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் இப்போ இடத்துல போகிறீங்க, அவங்க வந்து இதை வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டு கம் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக எடுத்துகிட்டு வராங்க. அவங்க வந்து பண்ணுறது தப்பா ரைட்டான்னு சொல்ல வரல. நாங்கள் இது வந்து பியூராக பக்தி, ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ ஒரு சில பேர் வந்து நேராக வந்து நாங்கள் வந்து பார்க்கணும், நாங்கள் நேராக வந்து செய்யணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நேராக வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து இல்லை சார் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ஒரு ட்ரையல் ரன் மாதிரி நாங்கள் பார்க்கலாமான்னா உங்களுக்கு நாங்கள் வந்து பண்ண பழைய பூஜையோட வீடியோ அனுப்பி வைப்போம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருந்ததுன்னா எங்கள் டெம்பிள் ப்ரிமிசஸை ஃபுல்லாக நீங்கள் வீடியோ காலிங்கில் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப புதுமையான கான்செப்டு, ஆதேஷ்ன்றதே ரொம்ப புதுமையான கான்செப்ட்னால நிறைய பேருக்கு வந்து அது வந்து புரியல. நீங்கள் எப்படி உங்கள் ஃப்ரெண்டு கூட வீடியோ காலிங் பண்ணி சாட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் பூஜையை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இதை வந்து நாங்கள் வந்து லைவ் வந்து பண்ணுறது வந்து உங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக பண்ணோம். வேறு யாருக்கும் வந்து அந்த லைவ் பூஜையை வந்து நாங்கள் இது பண்ண மாட்டோம். ஜென்ரலாக நிறைய இடத்துல காசு வாங்கிட்டு ஜென்ரலாக பூஜை பண்ணுவாங்க, யாரும் எக்ஸ்க்ளூசிவாக பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிவேன். கண்டிப்பா இவ்வளோ பெரிய பூஜைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கேட்கும் போது நல்லா இருக்கு, நம்மளும் ஒரு வாட்டி பண்ணலான்னு யோசனை வந்தாலும் காசு எவ்வளவா இருக்கும், பட்ஜெட் எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. மேடம், எப்பயுமே ஆதேஷ் நிறுவனம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும்.
நான் வந்து இப்போ வந்து உங்ககிட்ட ப்ரைஸை ரிவீல் பண்ணி இது பண்ணுறதுக்கு இல்லை. கண்டிப்பாக நீங்கள் கோவிலில் போய் பண்ணி எக்ஸ்க்ளூசிவாக பூஜை பண்ணீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணீங்கன்னா அதை விட ஹாஃப் த காஸ்ட்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக ஆதேஷ் வந்து இட்ஸ் வெரி எக்கனாமிக்கல், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, இது செல்ஃபோன் ஃப்ரெண்ட்லி, ஜிபே ஃப்ரெண்ட்லி, பாக்கெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது, வி ஆர் ஜிபே ஃப்ரெண்ட்லி. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்களுக்குன்னு இப்ப வரைக்கும் நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க சார். ரீசெண்டா வந்து நீங்க சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணியோ இல்ல ஏதாவது நீங்க பண்ண ஒரு ஹோமத்தாலேயோ அவங்களுக்குன்னு ஒரு பெரிய பிளஸ் நடந்திருக்கும், அந்த ஃபீட்பேக் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதுல இப்ப வரைக்குமே மெமரபிளா இருக்கும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஆமா, இன்னைக்கு கூட ஒரு இதுக்கு வந்து போனேன். அந்த லேடிக்கு வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை, 2வது குழந்தை வந்து பிறந்திருக்கு. அந்த 2வது குழந்தை வந்து கன்செப்ஷன் ஆனதுலேருந்து அவங்களுக்கு ஒரே கலரெல்லாம் இருந்தது. டாக்டர் வந்து பேபி தங்குமா, இதாகுமா, அதாகுமா அப்படின்னு வந்து சொன்னாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணி, அவங்க ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க, சேஃபாக பெண் குழந்தை பிறந்தது. அவங்க இங்கே வந்து அவங்களுடைய அந்த ஆண்டு நிறைவு ஆயுஷோமத்தை வந்து வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து இப்போ அந்த கல்யாண மண்டபத்துக்கு போனோம். அங்கே அவங்க பார்க்கும்போதே அந்த ரெவரண்ட்டாக பார்ப்பாங்க. அந்த காலில் வந்து நமஸ்காரம் வந்து பண்ணுறது வந்து அவங்க தி வே ஆஃப் ஷோயிங். ஏன்னா நான் வந்து இந்த கர்வா போடாத குருஜினால அவங்க அது பண்ணாங்க. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். 2வது, நான் சொன்ன ஆதானில் சொன்ன ப்ரெடிக்ஷன், நான் சொன்னேன் இந்தியா வந்து 50 ஓவர் கப்பை வந்து வின் பண்ணோம், அது நடந்தது. இந்தியா வந்து T20 சீரீஸை வந்து வின் பண்ணணும்னு அது நடந்தது. சாம்பியன் டிராஃபி வந்து கண்டிப்பாக இந்தியா வந்து செமிஃபைனல்ஸில் போகும், இந்தியா பாகிஸ்தான் மேட்சை வந்து இந்தியா வந்து ஜெயிக்கும் அப்படின்றது வந்து அதுவும் வந்து சொன்னேன், அதுவும் நடந்தது. அதனால் இப்போ வந்து ஆதேஷில் வந்து 2 சைடு இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாக ஃபெஸ்டிவல் பூஜை, திதி பூஜை. இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து இப்போ பிரதோஷம் அன்னைக்கு பூஜை பண்ணணும்னு நினைப்பாங்க, இல்லை சதுர்த்தி அன்னைக்கு பூஜை பண்ணணும்னு நினைப்பாங்க. அது எல்லாத்துக்குமே வி ஹாவ் அ சர்வீஸ். ஸோ இது வந்து மல்டிடியூடாக சர்வீஸ். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் திலஹோமம் பண்ணிக்கணும், ஆதேஷில் வந்தால் பண்ணிக்கலாம். இல்லை அசிலேஷா பலி, பித்ரு பூஜை, சத்ரு சமார ஹோமம், இதெல்லாமே நீங்கள் வந்து ஆதேஷ் வாயிலாக பண்ணிக்கலாம். ஒன்று நேராக வரலாம், இல்லை லைவில் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி வேற யாராவது அஸ்ட்ராலஜர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, சார் இந்த பூஜை பண்ணுங்க, இந்த ஹோமம் பண்ணுங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கும் வந்து நாங்கள் வந்து பண்ணித்தரோம். ருத்ர சமக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சார், அது வந்து எப்படி பண்ணுவீங்க, எவ்வளோ நேரம் அந்த டியூரேஷன்லாம் இருக்கும் மேடம்? அது வந்து ருத்ரம் சமக்கம்ன்றது ஆதேஷில் வந்து ட்ரெயின்டு வாத்தியார் வந்து பண்ணுவாங்க. ருத்ரத்துக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 11 அணுவாகம் இருக்கு, அந்த சமக்கத்துக்கும் 11 அணுவாகம் இருக்கு. அது 11 வாத்தியார் வந்து 11 வாட்டி ருத்ரம் 11 வாட்டி சமக்கம் சொல்லி, ஒரு வாட்டி ருத்ரம் சமக்கம் சொல்லும்போது அதுக்கு வந்து அபிஷேகம் சிவனுக்கு பண்ணி, அதுக்கப்புறம் வந்து ஆசீர்வாதம் பண்ணி பண்ணுவாங்க. இது வந்து பெரிய பிக் ப்ராடக்ட். இது வந்து நிறைய கோவில்லையே வந்து சிவராத்திரி அன்னைக்கு ருத்ரம் சமக்கம் பண்ணுறதுன்றது வந்து இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். எங்கள் கிட்ட இருக்கிறது வந்து 1-2 ஸ்லாட் தான். ஏன்னா நாங்கள் ஒருத்தருக்கு பண்ணோம்னா மீதி பேருக்கு வந்து பண்ண முடியாது. அது அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க அந்த என்டையர் செஷனை வந்து அவங்க லைவ் ஃபீட்பேக்கில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி அவங்க விருப்பம் இருந்ததுன்னா ஒரு காலத்துக்கு ஒரு 3-4 ருத்ரம் பண்ணிட்டு அந்த காலத்துக்கு நாங்கள் அவங்க பேரில் சொல்லி அபிஷேகம் பண்ணலாம். இது ருத்ரம் சமக்கம் வந்து இருக்கு அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான விஷயம். ரொம்ப படித்தவங்க, அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் வந்து தெரியும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிவன் கோவிலில் வந்து அவங்களே அவங்க இன்ட்ரெஸ்ட்னால அந்த ருத்ரம் சமக்கம் வந்து அன்னைக்கு வந்து படிப்பாங்க. அந்த சிவராத்திரி அன்னைக்கு தான் கும்பமேளாவோட க்ளோசிங்கும் வரும். ஸோ அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் வந்து ஹோமமும் வந்து பண்ணி வைக்கிறோம். அதாவது ஹோமம் வந்து சிங்கிள் வாத்தியார் ஹோமம், டபுள் வாத்தியார் ஹோமம், 4 வாத்தியார் ஹோமம் வந்து நீங்கள் சிவனுக்கே வந்து பண்ணிக்கலாம். சிவராத்திரி அன்னைக்கு ஹோமம் வந்து சிவனுக்கு பண்ணுறதுன்றது வந்து நிறைய கோவிலில் வந்து லாஜிஸ்டிக்கல் நைட்மேர், அது வந்து முடியாது. அதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பண்ணித்தரோம்.
அதை லைவாக நீங்கள் வந்து அந்த என்டையர் செஷனை வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து அது வீடியோ டேப்டாக வரணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து பண்ணித்தரோம். அதே மாதிரி அந்த ஹோமம் வந்து பண்ணும்போது பார்வதிக்கும் சேர்த்து பண்ணுவோம். ஏன்னா சிவனுக்கு மட்டும் பண்ண முடியாது, பார்வதிக்கும் வந்து பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எங்களுக்கு ஓதுவார் வந்து கிடைச்சாங்கன்னா திருவாசகம், தேவாரம், அந்த 12 திருமுறையெல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணதா இருக்கும். பட் இப்போத்துக்கு நாங்கள் இந்த ஃபெசிலிட்டி வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணுறோம். இப்போ வேர்ல்டே வந்து உங்களுக்கு வந்து மாறி போச்சு. இப்போ ஜெப்டோ, பிளிங்கெட்டு, ஸ்விக்கி அந்த மாதிரி அவங்க வீட்லேயே வந்து டெலிவர் பண்ணுறதுனால நீங்கள் ஹோமம், பூஜை எல்லாம் எங்கேயும் போகாமலே உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஆதேஷ் வாயிலாக வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டிவியில் பெரிய சைஸில் பார்க்கணுன்னா எங்கள் இதை வந்து மிரரிங் வந்து போட்டிங்கன்னா அது வந்து பெரிய சைஸில் வந்து வரும். இதை வந்து நாங்கள் ஒரு 10 வருஷமாக நடத்திட்டு வரோம். ஸோ கண்டிப்பாக இந்த சிவராத்திரிக்கு வந்து நீங்கள் ரொம்ப பெருமையாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சிக்கலாம். நீங்கள் ரொம்ப பக்தி மயத்தோட நீங்கள் இதை வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து அஷ்டோத்திரம் அப்படின்னா ஒழுங்காக 108 சிவனுக்கு வந்து அஷ்டோத்திரம் வந்து சொல்லி தான் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்ரத்தையாக பண்ணுவாங்க. எதுவுமே ஏதோ ஏனோ தானோன்னு ஒரு கிளைண்ட் இருக்காங்கன்னு கிடையாது. எங்ககிட்ட மோர் தென் ஒரு 27 வாத்தியார் வந்து இருக்காங்க. அவங்க எல்லாருமே பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இது வந்து இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இட் இஸ் நாட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். பக்தி வர்றதுக்கு, அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் சிவனோட கிரேஸு, சிவனோட அனுகிரகம் வேணும்னா ஆதேஷ்க்கு நீங்கள் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக உங்கள் வீட்டிலேருந்தே அதை வந்து நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கண்டிப்பா சார். வரக்கூடிய சிவராத்திரி நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாக அமையறதுக்கு நீங்க நிறைய தகவல்களை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நம்மளோட நேயர்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ மா, தேங்க்யூ ஸோ மச்.